மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, கோல்டு இருக்குது. சீக்கிரம் ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. அப்புறம் கேசி, ஹாய் கேசி, ஹாய் டியர். விஐபி மீ ஸ்பெஷலாக, வெரி ஸ்பெஷல் விஐபி எல்லாம். விஐபிலாம் ஜாயின் பண்ணிட்டேனாக்கா அதை விட்டு வெளியவே போக மனசு வராது. அந்த அளவுக்கு ஒர்த்தபுளான லைஃப். ப்ளீஸ் டி என்னை அவாய்ட் பண்ணாதடி செல்லம். ஓகே சுந்தர். அப்புறம் அதை பற்றி பாலா நான் வந்து மெம்பர்ஷிப்பில் சொல்கிறேன். ஓகே. லூஸ் ஹேர் செம்ம சூப்பர். இன்றைக்கெல்லாம் என்ன சாப்பிட்டீங்க? எல்லாம் வீட்டில் சமைச்சதா இல்லை வந்து ஸ்விக்கி, அமேசான் அப்படி ஆர்டர் பண்ணிட்டீங்களா? 1 மந்த். ஆமாம், எந்த ஆக்சஸ் ஜாயின் பண்ணாலும் 31 நாட்கள். என்ன முழுகாமல் இருக்கியான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, முழுகாமல் தாங்க இருக்கேன். பிளாக் கலரா? சிட் பேக்கா? ரொம்ப காஸ்ட்லியா? நமக்கு ஏற்றது தான். ஹாய் ஜமால் முகமது. ஹலோ ஜமால், எப்படி இருக்கீங்க? லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எல்லோரும். ஆமாம் ஆமாங்க, பேர் யார் அவர்? விஜய். அது இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் வந்து யார் நீங்கள் செத்து போகிறீங்களா சகாயா? வேண்டாங்க, அவங்கள நம்பி புள்ள குட்டியெல்லாம் இருக்கும். அப்படிலாம் சாகிற முடிவுக்கு வராதிங்க சகாயா. மெம்பர்ஷிப் ஆனால் என்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். மெம்பர்ஷிப் வாங்கிட்டீங்களா? சரி சரி. துரை, ஹாய் துரை. மீரா, ஹாய் மீரா. போலி, ஹாய் போலி. எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர்ஷிப் எடுத்தால் உங்களை அதை தவிர்த்து மற்ற எல்லாம் பண்ணலாம். சிவகணேஷ், காமேஷ், ஹாய் காமேஷ். செல்வகுமார், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணுங்களா. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரைபை தொட்டு எல்லோரும் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சீக்கிரம் டியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். ஒரு இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுங்களாம். ஏன் நல்ல செய்தி ஒருத்தவங்க சொல்லி நீங்கள் கேட்குற அளவுக்கு முட்டாளாக இருக்கீங்களா என்ன? பாப்ஸு, உங்களுக்கு டே எப்படி போச்சு? டே சூப்பராக போச்சு. பட் வந்து எனக்கு ரொம்ப சோகத்தில் இருந்தேன் இன்றைக்கி. நான் ஒர்க்கு ப்ரெஷரு, எனக்கு வந்து தூக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. காலையில் நேற்று நைட்டு அந்த சிறப்பு குடித்தேன் தெரியுமா, அது எனக்கு காலையில் வரைக்கும் அதுக்கு எஃபெக்ட் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. நான் ரொம்பவே லோல் பட்டேன். என்ன பண்ணுறது, வண்டியில் போகணுமே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நான் போயிட்டு அங்கே போய் கடையிலே உட்காந்து அப்படியே டேபிளில் தலையை செஞ்சு அப்படியே தூங்கிட்டேன் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் தான் முழித்தேன் நான். அது ஒருத்தவங்க வந்து பேசுகிற சவுண்டை கேட்டு எழுந்திரிச்சேன். நரேஷ், சாரி நரேஷ், அதெல்லாம் கிடைக்காது. உங்கள் சூப்பர் சாட்டுக்கு ரொம்ப நன்றி. நல்லா ஜாலியாக பேசுகிறேண்ணா. ஓகே ஓகே ஓகே. கண்டுக்கிறியா இல்லையா? சக்ஸஸ் வாங்க. எப்படி இருக்கீங்க? சிவகணேஷ், ஹாய் டார்லிங், எப்படி இருக்கீங்க? இருக்கேன் காளி. யார், நம்ம காளியா? காளி, ஏன் நம்ம நல்லா இருக்கீங்களா? நம்ம நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. டாக்டரை கூப்பிட்டா வரவா? அதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஜமால் முகமது. என் வீட்டுக்கார் வந்து சொன்னார் இதே சேம் டைலாக் சாரோ. என்ன தெரியுமா சொன்னார்? எவனாவது இந்த நம்பர் அப்படி இப்படி கேட்க நான் சொல்லுவேன், ஐயோ இதுன்னு தொல்லையாக இருக்குன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் நம்பரை கொடுத்தா நீ வாங்கிக்க. உன் நம்பரை கேட்குறானா, என் நம்பரை கொடுத்து விட்றி, நான் பார்த்துக்கிறேன். எவனா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இது இப்போ இல்லை, மோஜில் இருந்து இந்த டைலாக் சொல்லுவார். நீ ஏன் தயங்குற? என் நம்பரை போட்டு விடு, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஒரே சிரிப்பா இருக்குமோ, நீ என்ன பார்த்துப்ப, நீ என்ன பார்த்துப்ப? ஏண்டி அவன் அப்படி என்னதான் பேசுறான்னு நானும் கேட்டுறேன். வரட்டும், அவன் வரட்டும். இந்த நம்பரை கொடுத்து என்னைய பார்த்த உடனே அவன் பூந்து அடிச்சுட்டு ஓடட்டும். இது என்ன படக்கதை நினச்சிக்கிட்டியா? ரியல் லைஃப்டா அப்படின்னு. இல்லை, இவனுங்க என்னதான் நம்பரு கேட்டு உட்காந்துருக்கானுங்க. நீ எதுவும் தயங்காத, என் நம்பரை போட்டு விடு, எனக்கு தான் கால் பண்ணுவானுங்க. அவனுங்க ஏதாவது இந்த வீடியோ கால், அந்த கால், இந்த கால்னு கேட்டானா என்னோடது திறந்து காட்டுறேன், அதை பார்த்துட்டு அவன் செத்து போவான்.
அப்படித்தான் ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ணிட போறேன். ராங் நம்பர் கால்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கயே, ஐய்யய்யோ! நான் எப்படிதான் இப்படி அப்படியே ஆள் டோட்டலா அப்படியே அமைதியா இருப்பாரு. எதா ஒண்ணா வாங்கி கேட்கிற கேள்வி இருக்கு பாரு, யப்பா நாண்டுகிட்டு தான் சாகணும். அதுக்கப்புறம் அவன் ஏன் ராங் கால் பண்றான்? அதுக்கப்புறம் அவன் பண்ணவே மாட்டான். இது நல்ல ஐடியாவா இருக்கே! அதான் சொல்றேன். எதா இருந்தாலும் நீ என்னத குட்றி நான் பார்த்துக்கிறேன் நானு அப்படிம்பாரு. ஆமா. நீ எதுக்கும் பயப்படாத நீனு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே சுந்தர். என்ன அழகு தேவதையே கிருஷ்ணா. சொல்லிடுறேன் பங்காள் கிட்ட பஸ்ல நடத்துற மாதிரி நடந்துருச்சு. ஓ! ஏய்! இதுக்கு தான் நீ சோகமா இருந்தியா? இதுக்கு நீ ஜாலியாலாம் இருந்திருக்கணும். கேக்க வச்சு கொண்டாடி இருக்கணும். ஏய்! இங்க பாருங்க, நேத்து அவன் சோகமா இருந்ததுக்கு ரீசன் பார்த்துட்டீங்களா எல்லாரும்? பங்காளிக்கு நடந்த மாரி அவனுக்கு நடந்திருக்கு நேத்து. உங்கள உங்களையே பார்த்துக்கல, என்ன பார்த்துக்கலன்னு உன்கிட்ட வந்து சொன்னாரா? ஏன் அவரோடது நீ பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கியா? மேரேஜ் மியா? ஒன் டைம் ஸ்டாண்டிங் ப்ளீஸ். எழுந்திருச்சு நிக்கிறேன். நீலாம் ஜாலி டைப் தானேடி. உண்மதான். ஷங்கர் என்கிட்ட குடு, அவர் நம்பரை நான் பேசிக்கிறேன். செல்ல நீ வந்து கடல் கன்னி செல்லம். அப்படியா? சுந்தர் என்ன சாப்பிட்டீங்க சுந்தர்? டேப்லெட்டு சாப்பிட்டியாம்மா நிலா? உனக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன தாங்க முடியும்? ஐயையோ முகமது, ஏன் பயப்படுறீங்க? இன்னைக்கு நான் நல்லா தான் இருக்கேன். உடம்பு சரியாமல் இருக்கும்போது மட்டும் கண்டுக்கிறதே கிடையாது. நல்லா இருக்கும்போது மட்டும் உடம்பு எப்படி இருக்கு, ஒழுங்காக டேப்லெட் சாப்பிட்டா உடம்பு பார்த்துக்கியா? இதுக்கு முன்னாடி மெசேஜ் பார்க்கலையே தாங்க. பார்க்கல, ஸ்க்ரீனில் வரலை கிருஷ்ணா. இப்போ தான் உங்கள் டிபி கண்ணில் படுது. பைத்தியம், நான் சொன்னது என் பங்காளே சொன்னேன். ஃபோன் பேச சொன்னார்ல அதுக்கு. சி ஏ, நான் கூட அந்த பஸ்ஸு மேட்ரு தான் உனக்கு நடந்துச்சோன்னு சீக்கிரம் கற்பனை எல்லாம் பண்ணிட்டேன் போடா. ஹைலைட் போட்டிருக்கேன் மோனி, ஹைலைட் போட்டிருக்கேன். அப்படி சப்போஸ் விழுன்னு வச்சுக்கோங்களேன், செலக்டட் டாபிக் நம்மளே போட்டுக்கலாம். விடுங்க. தலை கருப்பு கருப்பு கண்ணான்னு கேட்குறாரு. தலை சீக்கு. நான் கூட ஏதோ சுவாரஸ்யம்னு நினச்சேன் பஸ்ஸு மேட்டுன்னு. கடைசியில் பார்த்தா புஸ்ஸுன்னு ஆக்கிட்டான். சிரிப்பழகிடி செல்லம். நம்மள சொந்த ஊரா? இப்போதைக்கு இருக்கிறதுக்கு இது கல்பாக்கம்ங்க. கைஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க, இன்னைக்கு கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. தலைபுரம் சொல்லவே இல்லை. தோசை சாப்பிட்டேன்டி. தோசையா? தொட்டுக்க என்ன பண்ணீங்க? கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? எந்த ஊர் நீங்கள்? பின்னாடி பார்க்கணுமா? பின்னாடி வேறு யாரும் இல்லைடா, என் மாப்பிள்ளை தான். நிலா கல்பாக்கம், 33 வயது. ஷங்கர், இது எப்படி நீங்கள் டைப் பண்ணுறீங்க? செல்லம், எனக்கு கல்யாணம் ஆகலை செல்லம். எனக்கு உங்களுக்கு வேளாங்கண்ணியா? திருச்சியா நீங்கள்? ஆமாம், ஒரு நாள் சொன்னீங்க தானே திருச்சி அப்படின்ட்டு. சமயபுரமா? சமயபுரம் வந்து அவர் தானே, திருநாவுக்கரசு தானே, டாக்டர் திருநாவுக்கரசன் போட்டிருப்பாரு அவர். சிவா ப்ரோ, எனக்கு ஒருத்தவன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தவன், எனக்கு அவன் வந்து கல்யாணம் ஆனவன். எனக்கு அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அவன் என்னை ஏமாற்ற பார்த்தான். ஆனால் நான் உஷாராயிட்டேன். என்னன்னா, படிக்கிறதுக்காக இங்கே ஊருக்கு வந்திருந்தான். ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் வந்து தங்கியிருந்தான். நானும் வந்து லீவுக்கு 1 மந்த் லீவுக்கு அங்கே போய் தங்கியிருந்தேன். தங்கியிருக்கும்போது அவன் பேர் உலகநாதன். அவன் பேர் உலகநாதன். அவன் என்ன பண்ணால் தூங்கவே விட மாட்டான் நைட்டில். நான் எல்லோரும் நாங்கள் வாசலில் தளத்தில் தான் படுத்துருப்போம். நெல்லுக்காய் வைப்போம்ல தளம், அந்த தளத்தில் தான் நாங்கள் எல்லாருமே படுத்துட்ருப்போம். இவன் என்ன பண்ணுவான், அப்போ தான் அவன் வந்து ஒர்க்கையே முடிச்சுட்டு வருவான். வந்தானா ராத்திரி 12:30 10 அப்படி. அங்கெல்லாம் 7 மணிக்கே தூங்கிடுவாங்க. எப்படின்னா இருட்டாகிறதுக்குள்ளே. அவங்களாம் விறகடுப்பு சாப்பாடு தானே, சமைச்சு 4 மணிக்கு சமைப்பாங்க. 6 7க்குலாம் சாப்பிடுவாங்க. 8 9க்குலாம் தூங்கிடுவாங்க. யாரும் முடிச்சேன்னா காலையில் எழுந்துச்சி வயல் வேலைக்கு போகணும், கொல்லி வேலைக்குன்ட்டு. இவன் என்ன பண்ணுவான், வந்தானாக்கா காலை அப்படி மிதிப்பான். நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன், காலை அப்படி மிதிச்சுட்டு போய் நின்றுக்குவான். நான் டக்குன்னு இப்படி முடிச்சு பார்ப்பேன், யாருமே இருக்க மாட்டாங்க. மறுபடியும் காலை வந்து மிதிப்பான், மறுபடியும் போய் கதவு கிட்ட போய் ஒழிஞ்சுக்குவான். அப்புறம் அவன் எப்போ பாரு முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பான். சாப்பிடும்போது என்னையே பார்ப்பான். நின்று பேசும்போது கூட நான் வேறு பாவாடை தாவணி போட்டிருப்பேன். அப்போ
எப்போ பாரு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பான். சரியான பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், தோசைக்கு தொட்டுக்க ஏன் கல்யாணம் பண்ணணும் புரியல. அந்த கமெண்ட்ஸ் நான் அடுத்தது படிச்சேன்டா. அதான். ஓ! அப்பா நல்ல வேளை தெரியல. என்னன்னு தெரியல. கை ஸ்லிப் ஆகிட்டே இருக்கு. மெம்பர்ஷிப்புக்கு கடன் உண்டா? லைக் எப்போதும் வர முடியல சாரி. பரவாயில்ல கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க நீங்கள்? ஓகேவா எல்லாம்? ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க செல்லம். சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாரும். கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. இன்னும் கரெக்டாக 15 நிமிஷம் தான் இருக்குது. சக்தி ஏன் ஜஸ்ட் பர்சனல் ஆக்சஸ், அதான் எக்ஸ்க்ளூசிவ் விஐபின்னு ஒன்று இருக்கே, அதை அப்படியே அப்கிரேட் பண்ணிக்க வேண்டியதுதான். சாதாரணமாக இருக்கிறவங்க பர்சனல் எடுத்துப்பாங்க. உங்களுக்கு என்ன, கொஞ்சம் பெரிய ஆளுங்கள்லாம் எக்ஸ்க்ளூசிவ் விஐபி எடுத்துக்க வேண்டியது தான். சாதா கம்மி காசு தானே அது. மெம்பர்ஷிப்பில் வரும் 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 எஸ்மி வரும். பயப்படாத, ஒன்றும் தெரியல பார்த்துட்டேன், பக்கத்தில் வச்சுருக்கேன். ஏன்னா நான் பேசி முடித்து 30 செகண்டுக்கு மேலே தான் அந்த ஸ்க்ரீனில் காமிக்கும் உங்களுக்கு. அதான் நான் பார்த்தேன். எப்படி லக்ஷ்மணன் சொல்லுங்கள் லக்ஷ்மணன். தேங்க்யூ சக்தி பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணதுக்கு. என் தங்கத்தோட ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கேன்டா. சூப்பர் சூப்பர் சூப்பர். பாலசுப்ரமணி சுரேஷ் பஜாஜில் லோன் தராங்க, நிலா லைவ் மெம்பர்ஷிப்னு போய் கேளுங்க. ஐயோ ஐயோ, ஐ லவ் யூ பாலசுப்ரமணி. சொல்லுங்க நிலா, கதை சூப்பராக இருக்குது, சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சு, எனக்கு லெட்ரு வந்து எழுதி கொடுத்துட்டான். ஒரு பெரிய லெட்ரு. எரர் வருது எக்ஸ்க்ளூசிவ் விஐபி. ஏன் அப்படியெல்லாம் வராதாச்சே, என்னடா விஐபி மெம்பர்ஷிப்பில் என்ன ஸ்பெஷலா? வெரி ஸ்பெஷல், வெரி ஹாட்டு. அதாவது கோல்டு ஆக்சஸை விட பல மடங்கு அது அதிகமாக இருக்கும். லவ் யூ. ஐ எம் கார்த்திக் ஃப்ரம் ஊட்டி. சங்கர் எத்தனை மணிக்கு கோல்ட் ட்ரைவ்? இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது. காமன் முடிஞ்ச உடனே மெம்பர்ஷிப் ஆன் பண்ணிவிடுவேன். அந்த சிரிப்பு ரிங்டோனாக கிடைக்கவே இல்லை. ஐ லவ் யூ மை டியர் பேபி. நீங்கள் என்ன காதலிக்கிறீர்களா? கிருஷ்ணா பீர், ஹாய் பீர். பிரதீப், ஹாய் பிரதீப். அதுக்கப்புறம் என்னாச்சு, எனக்கு ஒரு லெட்ரு ஒன்று எழுதி கொடுத்தான். பெரிய ஒரு லெட்ரு எழுதி கொடுத்துட்டான். அந்த லெட்டரில் அப்படி என்ன இருக்குன்னு நான் போய் பார்த்தா, அவன் இருந்து ஒவ்வொரு நாளும் அவன் என்னைய பார்த்தது, என்னை ரசித்தது, இது அத்தனையும் அந்த லெட்டரில் எழுதி கொடுத்துருக்கான். எழுதி கொடுத்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அதில் எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரிய ஹார்ட்டெல்லாம் போட்டு அவனோட கீழே நேமெல்லாம் போட்டு எனக்கு கொடுத்துட்டான். அதை நான் விறகடுப்பு தானே அந்த வீட்டில், சோறாக்கிக்கிட்டே இந்த லெட்டரை படிச்சுட்டான். அப்போ தான் பெருசு நகருது, போகுது, வருது, நகருது. அந்த லெட்டரை படிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படித்து முடித்தேன். இதுக்கப்புறம் இதை அப்படியே மடித்து வச்சோம் அப்படின்னா நமக்கு டின்னு கட்டிடுவாங்கன்ட்டு அப்படியே விறகடுப்புலேயே போட்டு அப்படியே கொளுத்தி வேலையை முடிச்சிட்டேன். அடுத்த நாள் இப்படியே நான் எதுக்குமே அக்செப்ட் பண்ணலையா, எதுக்கும் நான் கண்டுக்கலையா. அடுத்த நாள் இதே மாதிரி இன்னொரு பொழுது. இதெல்லாம் ஒரு 15-20 நாளையில் நடக்குது ஒவ்வொன்றா. அதுக்கப்புறம் நான் குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு டவல் எடுத்துகிட்டு போனான்னா மொட்டை மாடியில் வந்து நின்றுவான். அங்கே வந்து பாத்ரூம் கிடையாது, சுற்றி குச்சி சொருகி துணி கட்டி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி பாத்ரூம். நான் எங்கள் வீட்டு பாத்ரூமில் ஃப்ரீயாக குளித்து பழக்கம். அங்கே போனவுடனே எனக்கு குளிக்கிறதுக்கு வாட்டம் கிடையாது. கீழே கல்லாக போட்டு வச்சுருப்பாங்க. கஷ்டப்பட்டு எப்படியோ இதை நான் பார்த்துருக்கான் போல இருக்கு. மொட்டை மாடியில் நின்று இதை டெய்லியும் பார்ப்பான் போல இருக்கு, எனக்கு தான் தெரியல. கோயில் போயிட்டு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வந்தேன் ப்ரோ. ஓகே சரி, இதுக்கு மேலே இந்த கதையை நான் இதெல்லாம் சொல்ல விரும்பலை. நான் மெம்பர்ஷிப்பில் சொல்கிறேன். எப்படி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது? ஸ்க்ரீன் மேலே இருக்கிற இந்த டிபி இருக்குல்ல, இதை தொடுங்க. இது தொட்டதும் இங்கே ஜாயின் பட்டன் கேட்குது பாருங்கள், இதையும் தொடுங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு வேணுங்கிற லைவ் ஒன்று வேணால் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். எது வேணுமோ அதை தொட்டு உள்ளே வாங்க. காலை ஹாய் சந்தோஷ், ரொம்ப டைம் ஆக்கி என்ன சொல்லுங்கள் சிவ கணேஷ். சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கொடுத்து வச்சா விவேக்கு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க காய்ஸ். இதை விட இன்னும் கதைகள் சுவாரஸ்யமாக இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன், மெம்பர்ஷிப்புக்குள்ளே சொல்கிறேன். இது வரைக்கும் போதும், இந்த கதைக்கு இதுதான் லிமிட்டு.
ஓகேவா? அதை விட ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, அடுத்த நாள் வந்து அவன் வேலையை முடிச்சுட்டு வந்தான்ல, காலை மிதிச்சுட்டான். நான் எழுந்துச்சு நான் என்னதான் இன்னைக்கு நான் கேட்கணுன்ட்டு சடனா அப்படி காலை வச்சுட்டு இப்படி எழுந்துச்சு, அந்த இருட்டு ரூமுக்குள்ள இப்படி கதவு வச்சு இப்படி கெட்டி தான் பார்த்தேன். ஒரு பெரிய சம்பவம். அதை நான் மெம்பர்ஷிப்ல சொல்றேன். இதுல சொல்ல வேணாம். நேற்று இங்கே ஃபெஸ்டிவல் நல்லா இருக்கும் ப்ரோ. ஸோ கோவில் போனேன். ஃபெஸ்டிவல் எங்கே ஃபெஸ்டிவல்? சிங்கப்பூர்லையா? ஹாய் கார்த்திக் ஃப்ரம் ஊட்டி. பாப்ஸ் இது ஃபிலிம் பார்க்கும்போது நடுவில் ட்ரெயின் கிராஸ் ஆகிற மாதிரி மெம்பர்ஷிப்பில் மீதி நீ ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கு புரிஞ்சிருச்சு என்ன அந்த சம்பவம். ஏய் எப்படி சம்பவம், நீ எப்படி சம்பவம் நடக்கும்னு நீ சொல்கிற? ஏன்னா இப்போ எனக்கு அதில் உடன்பாடு இருந்தால் தான் அது சம்பவம். நானே வந்து யதார்த்தமாக அப்படியே முழிச்சிட்டு என் வாழ்க்கையில் நான் இன்ன வரைக்கும் மறக்க முடியாத அது ஒரு சம்பவம்டா. நான் எதிர்பாராத சம்பவம் இது, தெரியுமா? ஏய் எம்பி அடி விழும். சாரி பிஎம். ஒரே சம்பவமா இருக்கு. ஐயோ ஏன் கேட்குறீங்க? வேணாம் விடுங்க. நான் வேற நல்லா அழகா இருப்பேங்க. அப்போ என்னோட வெயிட் என்ன தெரியுமா? வெறும் 55 kg தான். எனக்கு வயசே அப்போ வெறும் 15 வயசு தான். 15-15.5 வயசு தான். அப்போ நினச்சி பாருங்க நான் ஆள் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு. செம்மையார் பாவாடை தாவணிலாம் அப்படியே அடிச்சுக்க முடியாது, அவ்வளோ அழகாக இருப்பேன். கையெல்லாம் நல்லா இது வரைக்கும் போட்டு பஃப்லாம் வச்சு பாவாடை, அதுவும் ஒரு காப்பி கலரில் தாவாணி, ஆரஞ்சு கலரில் அப்படியே பாவாடை வந்து கீழே வந்து காப்பி கலரில் பார்டரு, அழகாக அதில் இப்படி இப்படி வரும். பார்த்துருப்பீங்க பழைய மாடல்லாம். அந்த பாவாடை தாவணி நான் எப்போ கட்டினாலும் அவ்வளோ அழகாக இருப்பேன். எல்லாம் பார்க்குறவங்களாம் வாயை திறந்துக்கிட்டு பொண்ணை கொடுப்பீங்களா, பொண்ணை கொடுப்பீங்களா, எங்கள் அம்மா கிட்ட பொண்ணை கட்டி கொடுக்குற மாதிரி இருக்கீங்களா, பொண்ணை கொடுப்பீங்களா, பொண்ணை கொடுப்பீங்களான்னு. ஐயோ அவளுக்கு 14 வயசு தான், இப்போ தான் வயசுக்கு வந்திருக்கிற, அதுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் அம்மா அதனாலேயே என்னை கொண்டு போய் விட்டுடுச்சு. நான் ஒரு புள்ள இருக்கிறேன்னே காட்டிக்கிறது கிடையாது. லீவில் வந்துட்டேன்னு வச்சுக்கிய ஒரே கச்சேரியாக தான் இருக்கும், ஒரே சைட்டு தான். என்னங்கிறீங்க? ஒரே ஜாலியாக இருக்கும். இப்போ நினச்சா கூட அந்த காலங்கள் திரும்பி வராதா? அட கடவுளே, எல்லாமே போயிடுச்சு. நான் நிஜமாக நல்லாயிருக்கும். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். நிலா சொல்லுமா ப்ளீஸ் சொல்லுங்கள் ஜமால் சொல்லுங்கள். காலை ஹாய் காலை. இருட்டு அந்த சம்பவத்தை பற்றி நான் சொல்கிறேன், அப்படி என்ன நடந்துச்சுன்னு. அதை அப்படியே மெம்பர்ஷிப்பில் பிச்சு பிசுறாமல் சொல்கிறேன். அது தெரிஞ்ச ஒரே ஆள் என் ஃப்ரெண்டு மட்டும்தான். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அப்போவே நான் என்ன பண்ணிட்டேன், எப்படா விடியும் எனக்கு தூக்கமே இல்லை. அந்த சம்பவத்தை மட்டும், அந்த நடுவில் நிற்கிற துண்டாக இருக்கிற சம்பவம் மெம்பர்ஷிப்பில் சொல்கிறேன். சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்தது மட்டும் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. எப்படா விடியும் எனக்கா தூக்கமே வரல, குளிர் ஜுரம் வர்ற மாதிரி இருக்குது. அப்புறம் நான் வந்து வெளியில் வந்து உட்காந்துட்டு எப்போ என் ஃப்ரெண்டு தூங்கி எழுந்திருப்பா, பக்கத்து அப்படியே ஒரே வீடு. எப்படா எழுந்திருப்பா நானும் காத்துக்கிட்டே இருக்கிறான். கூமுட்டை 7 மணி வரைக்கும் அப்படி தூங்குறான். அவள் எழுந்திருக்கிற மாதிரியே தெரில. போய் கதவை தட்டுறான், கொல்லை பக்கம் போயிட்டா போல இருக்குது பல்லு விளக்குறதுக்கு. நான் கொல்லை பக்கம் சுற்றி போயிட்டு, என்னாடி உன்னை எத்தனை வாட்டிடி எழுப்புறது அப்படின்னு. ஏய் நான் என்னாடி பண்ணுற மட்டும் ஒரு விஷயம் சொல்லு, சீக்கிரம் வரையா. என்ன விஷயம்? ஏய் ஒரு ரகசியம். அவன் அந்த உலகநாதன் இருக்காள், அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? சீக்கிரம் அவன்கிட்ட சொல்லணும்டி. எனக்கு வர கூச்சமாக இருக்குது. என்னடி பண்ணான்? ஐயோ நான் வந்துட்டு உஷாராக இருன்னு நீ கேட்டியா? நீனு கையை பிடிச்சி நாங்கள் 2 பேரும் கொல்லை பக்கம் போயிட்டோம். பாத்ரூம் போகிறோன்னு போய் சொல்லிட்டு கொல்லை பக்கம் போயிட்டு ஒரு மாட்டு வண்டி இருக்கும், அந்த மாட்டு வண்டியில் போய் பின்னாடி சாஞ்சிக்கிட்டோம். ஏய் இதெல்லாம் நடந்துச்சுன்னா, அடி பாவி எப்படி நீ அங்கே எழுந்திரிச்சு போன? அந்த சம்பவம் கண்டிப்பாக இப்போ நான் மெம்பர்ஷிப்குள்ளே சொல்கிறேன் கோல்டில். கைஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாரும்.
ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சத்தியம் வாங்கிட்டேன். யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏய் நம்ம 2 பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நான் எப்படி சொல்லுவேன்? அப்படின்னு சத்தியத்த வாங்கிட்டு, நானும் உன்கிட்ட ஒரு ரகசியத்த சொல்லணும்டி அப்படின்னு சொல்லிட்டு, அவ ஒரு கதைய சொன்னா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதுக்கு என் கதையே பரவால்ல போல. இது உன் கதை என்னடி இவ்வளோ மோசமா இருக்கு? ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணுங்க காய்ஸ். நீ அதிர்ஷ்டக்காரன்டா, சம்பவமே பார்த்துருக்க. என்னது மேல சொல்லணுமா? அதுக்கு மேல சொல்லப்படாது. அதான் தொடரும் போட்டுட்டோம்ல. அப்புறம் காலை சொல்லுங்க காலை என்னாச்சு? கலை சொல்லுங்க கலை. டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க. பாப்ஸு உங்களுக்கு யாரு ஹாப்பி வயசுக்கு வந்த டே சொன்னார்களா? ச்சீ பைத்தியம். என்ன நீங்க பைத்தியமே. ஹாப்பி வயசுக்கு வந்த டே ஆளப் பாரு. வாயேன். இதுல எங்கடா இத கத்துக்கிட்டு வர? காய்ஸ் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய். நீங்க தான் சொல்லணும் கதை இந்த படத்துக்கு கதை என்ன பெயர் வைக்கலாம்னு சொல்லுமா? அப்படியா வச்சிடலாம், பேர் வச்சிடலாம். இங்க ஒல்லி ஆயிட்டீங்களா? ரொம்ப இல்ல ஓரளவுக்கு. நீ எப்படி இவ்வளோ அழகா இருக்கிறனா? அங்கே போங்க ஏங்க கிண்டல் பண்ணுறீங்க? நீங்கள் சென்னையா? ஆமாங்க. லுக்கிங் பியூட்டிஃபுல். சொல்லுங்கள் மிஸ்டர் போண்டு. டோன்ட் ஸ்மைல் இரிட்டேட்டிங். செருப்பு செருப்பு பியு ஓ மூஞ்சி மேலே. வெயிட் லாஸ் டிப்ஸு சொல்லுங்கள். செயின் சூப்பரு. ஸ்வீட் ஆர்ட்டு சொல்லுடா என் ஸ்வீட் ஆர்ட் குட்டி. படத்துக்கு பேர் சம்பவம். நிலவின் இளமை காலங்கள் டீச்சர்லாம். அப்போ இருந்த அழகே இப்போ எனக்கு போயிடுச்சுன்னு கவலையாக இருக்குது. உண்மையாக ரொம்ப நல்லா இருப்பேங்க ஐஸ் அப்போலாம். இப்போ என்னை நான் நினச்சி பார்த்தாலும் எவ்வளோ டல் ஆகிட்டேன் பாருங்களேன். லட்டு மாதிரி இருப்பேன். ஒரு ஆட்டோவில் ஏறி வர முடியாது, ஒரு பஸ்ஸில் ஏறி வர முடியாது. எப்பா 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 எல்லாருக்கண்ணே எங்கள் மேலே தான் இருக்குமே. இன்னொன்று என்ன தெரியுமா? மேக்கப்லாம் பண்ணது கிடையாது. கண்ணுக்குமா இந்த டப்பா மை இருக்குல்ல, 5 ரூபா மை, அது கையில் எடுப்போம், அழகாக இப்படி வச்சுருப்போம். அது அப்படியே சில இதெல்லாம் வடிஞ்சு இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். நேர்வாக்கு சீவிப்போம், சுடிதார் டைட்டாக போடுவேன், பின்னாடி வந்து ஜிப்பு, ஃபுல் ஜிப்பு. அப்போலாம் அதானே ஃபேஷன். ஷாலை எடுத்து மொத்தமாக எடுத்து இங்கே பின் குத்திட்டு அழகாக இது வரைக்கும் இந்த வட்டம் வரைக்கும் இப்படி இருக்கும். செம்ம ஸ்ட்ரெச்சர், அப்படியே டைட் மாடல் டாப்ஸ். கேத்ரின் பேண்ட், அப்போல்லாம் வந்து கேத்ரின் தான். இப்போ தானே அந்த பட்டேலா பைஜாமா என்னென்னமோ சொல்கிறாங்க பேர், லெகின்ஸ் எல்லாம் வந்து போச்சு. அப்போ வந்து கேத்ரின் தான். காட்டன் பேண்ட்லேயே அப்படி டைட்டாக வந்து கீழே கால் கிட்ட மட்டும் சுருக்கமாக இருக்கும், கீழே பட்டன் இருக்கும். செம்ம அழகாக இருக்கும். அதை போட்டுட்டு ஒரு ஹீல்ஸை போட்டுட்டு நடந்தேன்னா முடி வேறு நீட்டாக இருக்குமா. கிளிப்பு தான், ஒரே ஒரு கிளிப்பு, செம்ம அழகு. ஐயோ எல்லாம் பின்னாடியே தான் பார்ப்பானுங்க, பின்னாடியே தான். ரிமூவ் மாஸ்க்கு. ராஜேந்திரன், ஹாய் ராஜேந்திரன். மோனி நிலா, ஊருக்கு ஊருக்கு பண்ணல, ஹாப்பி தான். ஊருக்கு பண்ணலையா? எந்த கடையில் அரிசி வாங்குற பாப்ஸு? இப்போ மட்டும் என்ன உங்கள் அழகுக்கு நீங்கள் ஆல்வேஸ் க்யூட்டு தான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களாச்சே நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. மெம்பர்ஷிப்பு. சிவா, ஹாய் சிவா. சென்னையில் என் கல்பாக்கத்தில் இருக்கேம்மா நான். ராஜேந்திரன். சம்சுதீன், ஹாய் சம்சுதீன். நிலா நம்ம ஓடி போகலாமா? அப்போது லட்டு, அப்போது பூந்தி மாதிரி இருக்கு. அப்போ லட்டு, இப்போ பூந்தி மாதிரி. சரி வாங்க வாங்க லைக் போட்டுக்கோங்க. முடிய போகுது லைவு, இன்னும் 11 நிமிஷம் தான் இருக்குது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஃபார் மெம்பர்ஷிப்பு. மேலே இருக்கிற டிபி டச் பண்ணுங்க செல்லம். இப்போது செம்ம அழகாக இருக்கிறடி, அப்போ சொல்லவே வேண்டாண்டி செல்லம். சிவானந்தா. அப்புறம் வந்து உன்னோட சென்னையில் நிறைய பேர் அழகாக இருக்காங்க. ஆமாம், அழகு இல்லைன்னு நான் சொல்லலையேம்மா. எல்லா பெண்களும் அழகு, அவங்கவுங்க கண்ணுக்கு ஒவ்வொரு அழகு பிடிக்கும். அழகு இல்லாதவங்களாம் யாருமே கிடையாது. அதுக்காக அவங்க அழகாக இருக்காங்க, நான் அழகு இல்லைன்னு நான் என்னை நானே சொல்லிக்க முடியுமா?
அவங்களும் நல்லா இருக்காங்க, நானும் நல்லா இருக்கேன். இதில் என்ன இருக்குது? உன்னை விட ஒன்று சொல்லட்டுமா? எப்போவுமே வந்து ஒன்று விட அழகுல யாருமே கிடையாது. நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தவங்கள பாருங்கள், அழகாக தான் தெரிவாங்க. இப்போ ஒருத்தவங்கள பக்கத்தில் நிற்க வச்சுருக்கீங்க, அந்த பொண்ணை பாருங்கள், அதுவும் அழகாக இருக்கும். இன்னொரு பொண்ணை பாருங்கள், அதுவும் அழகாக இருக்கும். அதுக்காக இதை விட அது அழகு, அதை விட இது அழகெல்லாம் அப்படிலாம் கிடையாது. பொதுவாகவே எல்லாருமே அழகு தான். இந்த சாரீ எங்கே வாங்கினது? கடையில் வாங்கினேம்மா, ஷோரூமில் வாங்கினேன். உங்களை எல்லாம் ஐயையோ சந்தோஷ், டிபி டச் பண்ணலைனாலும் மெம்பர்ஸ் ஆப்ஷன் இல்லையா? டச் பண்ணாக்கா லைக்கு தாங்க விழும். மெம்பர்ஸ் ஆப்ஷன் வந்து டிபியை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. பொய் சொல்கிறீங்க நீங்கள். அப்போது நானும் அழகு தான். ஆமாம் சூப்பர், நீங்களும் அழகு தான். நிலா உங்கள் மாப்பிள்ளை இப்போ நல்லா பார்த்துக்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே பொய்யா? என்னங்க பொய்? எல்லாருமே அழகு தாங்க நாட்டில். எவன் என்ன வேணால் சொல்லிட்டு போகிறேன், எப்போவுமே நீ அழகு தான்டா. தேங்க்யூங்க தேங்க்யூங்க, நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ வல்லு. மே சிவா ஹாய் சிவா ஃபார் மெம்பர் ஆப்ஷன். டிபிஐ கிளிக் பண்ணுங்கள், மெம்பர் ஆப்ஷன் காமிக்கும். ஜாயின் சொல்லியிருக்கும். ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணிக்கோங்க காய்ஸ், ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணிக்கோங்க. இந்த இந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் பட்டனை கொடுத்துருங்க. அப்பப்பா பாவதாவணியா சூப்பர் அம்மா சூப்பர். ப்ரோ இன்னும் 5 லைக் இருக்குது, போட்டுட்டு வரேன். ஓகே, ஸ்பெஷல் ஷோ லைவ் எப்போ? இன்னும் ஒரு கரெக்டாக 9 நிமிஷம் தான் இருக்குது. எந்த ஒரு அக்கா? கல்பாக்கம்ங்க. இவங்களுக்கு சிரிப்பு தான் அழகு, பட் மனசில் 200 கஷ்டம் இருக்குது. பட்டு காட்டிக்க மாற்றா இவ பாவம். என்ன நீ எல்லாம் பாவமெல்லாம் பார்த்துட்ருக்காத டே குழு. என்ன ரொம்ப சென்டிமெண்ட்டாக கமெண்ட்ஸ் போடுறோன்னு நினைப்போம். ரொம்ப சென்டிமெண்ட்டாக கமெண்ட்ஸை போட்டு சேடில் தள்ளுறது. நல்லா அழகாக போயிட்டுருக்கு ஸ்பீச், வந்து கெடுக்கிறதுக்கு வராது, பிளாக் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து ஷோ மீ மெம்பர்ஷிப் ஆப்ஷன். க்ரோமில் போயிட்டு டெஸ்க்டாப் மோட கிளிக் பண்ணிவிட்டு CP922 டைப் பண்ணுங்க, உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் ஆல்வேஸ் பியூட்டி தான். என்றைக்குமே அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்லாம் கிடையாது காய்ஸ். நாங்கள் எங்கள் பொண்ணுங்க பொறுத்த வரைக்கும் நாங்கள் அழகு தான். நாங்கள் கண்ணாடியில் பார்ப்போம், அவளை விட நான் அழகாக இருக்கேன். இது நாங்கள் பொண்ணுங்களுக்குள்ளே எல்லாருமே பேசிக்கிறது தான். இப்போ ஒரு பொண்ணு இருக்கானா, இவளா இவளை விட நான் ரொம்ப அழகு. அதே மாதிரி தான் அவள் சொல்லிப்பேன், அவளை விட நான் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லியிருந்தான். பசங்களுக்கு எப்படி தெரியுமா, ஒன்றுக்கு ஒன்று ஒரு அழகை பார்த்துட்டு இவளோட அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே அழகு தான். சில பேர் அந்த அழகை மெயின்டைன் பண்ணுவாங்க, சில பேர் மெயின்டைன் பண்ண தெரியாது. நீங்கள் நல்லா கூர்ந்து பாருங்கள், கருப்பாக நல்லா அழகாக இருக்கும். அவங்க ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. அதே பொண்ணு சிட்டியில் பாருங்கள், பியூட்டி பார்லருக்கு போய் எதையோ பண்ணி அது கொஞ்சம் ஸ்டைலாக காட்டி அது இவனுங்க கண்ணுக்கு என்னன்னா போலி அழகு நிரந்தரம் மாதிரி என்னமோ ஐயோ சூப்பர்னு. அது எதுவுமே பண்ணாத அழகு தான் நிரந்தரமே. அதுங்களுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணி மாளாது. நீங்கள் தான் இராணுவ படையாச்சு. காலை வாவ், வெல்கம் டு கோல்டு. தேங்க்யூ காலை, தேங்க்யூ. பப்ஸ், அந்த கதை நானும் மோனியும் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எந்த கதை? அதே மோனியை சேர்க்குற நடுவில். எதுவுமே பண்ணாமல் இந்த காலத்தில் கிடைக்காத போல். எந்த காலத்துலையுமே கிடைக்காதுங்க. என்ன அந்த காலத்தில் கொஞ்சம் விவரம் கம்மியாக இருந்தது, ஏமாந்துட்டாங்க. இந்த காலத்தில் கொஞ்சம் விவரம் அதிகம், அதனால் ஏமாறுறது இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ பசங்க அழகு இல்லையா? ஐயோ பசங்களும் அழகு தான்டா. பசங்கள்லாம் என்ன, நீங்கள் எதுவுமே பண்ணாமலே அவ்வளோ அழகாக இருக்கீங்களே. நீங்களாம் குளிச்சுட்டு பவுடர் அடித்தா இவ்வளோ அழகாக இருப்பீங்க. குளிக்காமல் நாத்தம் முடிச்சு போய் கிடக்கும் போதே இவ்வளோ அழகாக இருக்கீங்க ஆம்பளைங்க. குடிச்சிருக்கேன் ஸ்மை, குடிச்சிருக்கேன். அதுவா பாப்ஸ் பாரு. சரி, அந்த கதை நானும் பாப்ஸ் எப்போ தெரிஞ்சுக்கிறதா? மோனியும் தெரிஞ்சுக்கிறதா? மோனி அதான் ஒரு ஆம்பளை மனசு இன்னொரு ஆம்பளைக்கு தான் தெரியுன்ற மாதிரி மோனி மனசுக்குள்ளே இருந்துச்சு. என்னாச்சே தொடரும் போட்டாலே அடுத்தது என்ன நடந்திருக்கும்? சரி கேட்டா நம்மளை வேற தப்பா நினைக்க போறா. எனக்கு தெரிஞ்சு அங்க நேக்கா பாப்ஸுக்கு மெசேஜை போட்டான்னு நினைக்கிறேன். பாப்ஸ் நீங்களா கேட்குற மாதிரி கேளுங்க, கொஞ்சம் ஏன் பேரே சேர்த்து கேளுங்க.
நாங்கள் 3 பேரும் அழகு தான். ஐயோ, அழகோ அழகு நீங்களாம். அழகுதான் அழகுதான், என் நண்பர்கள் அழகான குணம் படைத்தவர்கள். உங்கள் சிரிப்பு நல்லா இருக்குது. நீங்கள் சிரிக்கிறதுக்குள்ள கண்ணுக்கும் அந்த பொட்டுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்ஸ் குகன், தேங்க்யூ. பேச்சு வாக்கில் குளிக்கலன்னு கரெக்டாக சொல்லிட்டீங்க. உங்களை சொன்னேன்டா, உங்களை சொன்னேன். செம்ம ஸ்பீச் இடி செல்லும், வாய்ப்பே இல்லடி செல்லும் சுந்தர். அப்புறம் உன் பேரே சொல்ல நிலாங்க என்னோட பேர். மணி இல்லைன்னா என்ன பண்ணுறது? நக்கு நக்குடா, செத்தப்பையில நக்குடா. ஐ லவ் யூ பேபி. ரணகலத்திலும் ஒரு கிளுகிளுப்பு உனக்கு என்ன? அத்தானடா லைஃபு. இன்னும் கொஞ்ச நாள் தான். இன்னும் ஒரு மிஞ்சு போனால் ஒரு 40-45 வயசு வரைக்கும் தேருமா? அதுக்கு மேல்பட்டு என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் ஏதாவது பட்டி டிங்கரிங் பெயிண்டிங் எதையோ கோட்டிங் மேலே கோட்டிங் 5 கோட்டிங்கை தள்ளிட்டு உட்கார வேண்டியதா. மாஸ்கில் அப்பாமல் இருந்தால் சரிதான். ஸ்வீட்டி டார்லிங் மணிகண்டன், வெறும் கை தாங்க. எல்லாரும் வெறும் கை தான் நக்குவாங்க. ஏன் வேறு ஏதாவது கையில் வேணுமா? மச்சி எனக்கு ஆல்ரெடி வாழ்க்கை நக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. மச்சான் நீ இன்னும் வாழவே ஆரம்பிக்கலடா, அதுக்குள்ளே நீ இப்படி பேசக்கூடாது. அது வாழ்ந்தவன் சொல்கிற டைலாக்கு. இது வரைக்கும் என்னோட வாழ்க்கை நக்கிக்கிட்டு தான் போயிட்டுருக்குன்னு வாழ்ந்தவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவன் சொல்கிறது. நீ இன்னும் வாழவே ஆரம்பிக்கலடா, அதுக்குள்ளே எப்படி நக்கும்? பார்த்துக்கோங்க கைஸ். இன்னும் உனக்கு கல்யாணமே ஆகலை, ஆனால் வாழ்க்கை பாருங்க நக்கிக்கிட்டு இருக்கான். நிலா உனக்கு நிகர் நீதான். மீரா மெம்பர்ஷிப்பில் என்ன இருக்கும்? டைம் போயிட்டுருக்கு. நீங்கள் எங்கே ஜாயினிங்கு போடுறீங்க? லைக்கு போடுங்க எல்லாரும். ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் மட்டும் கொடுத்துருங்க. அது போதும். அப்புறம் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குதுன்னு. மெம்பர்ஸ் சொல்லிட்டு சங்கர், இப்போவே நீங்கள் 45 மாதிரி தான் இருக்கீங்க. போதும் உங்கள் மூஞ்சிங்களுக்கெல்லாம், உங்கள் மொகரக்கட்டைங்களுக்கு இந்த மொகரக்கட்டை எவ்வளவே போதும், பெருசு தான். கடைசி வரைக்கும் சந்தோஷமாக போயிடு, யாருக்காகவும் வாழாதே. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. என் ஹஸ்ஸுக்காக நான் வாழ்ந்தானடா ஆகணும். இப்போ தான் என்னைய அப்படியா முத்து, அப்படியே ஏமாந்துட்டாலும் முத்து முத்து முத்து. செம்ம லைவ்டி செல்லம். கணேஷா அக்கா, உங்கள் ஞாபகத்தில் இருக்கா ரொம்ப என்னது கிறுக்காவா? அக்கா உங்கள் ஞாபகத்தில் இருக்க ரொம்ப கிறுக்கா. அட கிறுக்கு பிடிச்சவனே, கிறுக்கு கிறுக்கு ஆசை கிறுக்கு. ஒரு ஆள் நீங்கள் இவ்வளோ பேரை சமாளிக்கிறீங்க, திறமைதான் இன்பராஜ். அதுக்காக நான் என்ன 10 பேரை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அதில் பாதி பேரை நீ எடுத்துக்கோ, இன்னும் பாதி பேரோட கமெண்ட்ஸை நீ எடுத்துக்கன்னா பண்ண முடியும்? சமாளிக்கணுங்க, சமாளிக்கணும். ஓகே நிலா, குட் நைட். என்னடா இவன் கிளம்புறான்? எங்கடா மச்சான் கிளம்புற? டைம் ஆயிடுச்சா? அது சரி, நக்கி பரம்பரைக்கு டைம் ஆகத்தான் செய்யும். ஐ எம் கார்த்தி ஃப்ரம் ஊட்டி. ரொம்ப அழகாக இருக்கீங்க. லவ் யூ, ஸோ ஸ்வீட். தேங்க்யூ கார்த்தி, தேங்க்யூ கார்த்தி. சூப்பர். தேங்க்யூ ரகு. ஹலோ ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டேன், நோ மெம்பர்ஷிப். அப்போ விடுறா மச்சான், உனக்கு பார்க்கறதுக்கு கொடுப்பனில்ல, விடுறா. தமிழ்நாட்டுக்கு வந்தேன்னா பாரு, இல்லைனா ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கிக்கோ. மெம்பர்ஷிப்புக்காவது ஐஃபோன் வச்சுருக்கிறவங்க இப்படி நான் சொல்லியும் உங்களுக்கு அப்படி ஜாயின் பண்ண முடியலன்னா, சும்மா எவன்கிட்டயாவது உடஞ்சி போன ஃபோனு எவனாவது ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு ஒப்புக்கு போட்டு வச்சுருப்பான், அதை வாங்கி ஒரு மெம்பர்ஷிப்புக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. யூ ஆர் ஃப்ரம் கல்பாக்கம் லோக்கலா? ஐயோ ஸோ ஸ்வீட். இரு அதுலேருந்து ஒரு சின்ன துளியை மட்டும் நான் சொல்கிறேன். அந்த படியில் காலை நான் எடுத்து இப்படி வச்சேன்னா அண்ணாந்து மேலே பார்த்தேன், வட்டமாக ஒன்று ரவுண்டாக
என்ன தெரியுமா? நிலா. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே காலை வச்சேன் காய்ஸ். ஒரே இருட்டு. என்னது இது இருட்டா இருக்கு, காலை வைக்கலாமா வேணாமான்னு இப்படி வச்சேன் பாருங்க, பட்டக்குன்னு ஒரு இழு, அவ்வளோதான் முடிஞ்சு. டே இன்னும் அந்த கதை முடியல. நீ வேற ஒரே இழு முடிஞ்சு. சரி அப்புறம் வேற என்ன அத்தா? நைஸ் லுக்கிங் ஆண்டி. சரத்து, ஹாய் சரத்து. ஒன்றுமே புரியலையா? என்ன புரிஞ்சிச்சுன்னா நீ போதும்ட்டு ஸ்கிப் பண்ணிடுவியே. புரியலனா தான் இங்கே பெரட்டி பெரட்டி உட்காந்துட்டு இருப்பேன். சரி அப்புறம் 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 விழுப்புரம் தான் மச்சான். பாப்ஸ் இன்னும் அந்த கதை முடியல போல. முடியாது முடியாது. லாட்ஸ் ஆஃப் அண்ட் லவ் அண்ட் பிளஸ்ஸிங் ஃப்ரம் ஒடிஷா. கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூங்க, தேங்க்யூ. சிவகணேஷ் விபிஎன் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை சாமானை கீழே போட்டிருப்பேன்னு கேட்குறீங்களா? அது எக்கச்சக்கம் கணக்கு இல்லைங்க. நாங்கள் கிச்சனில் வேலை பார்க்கும்போது சாமானை கீழே போட்டு உடைக்கிறது தான் எங்களோட வேலையே. சென்னை கொஞ்சம். யூ ஃப்ரம் கார்த்திக் ஊட்டியா? அந்த நிலாவை தான் நான் கையில் பிடிச்சேன் ராசாத்திக்காக. ஏய் அவன் கரெக்டாக அவன் எப்படி ரைமிங்காக அடிக்கிறான் பாரு. நான் என்ன சொன்னேன், இருட்டில் அப்படி காலை வச்சேன், ஒரு இழுன்னா முடிஞ்சிச்சு, ஓகேவா? அதுக்கு அவன் போடுறான். அது கரெக்டாக அந்த நிலாவை தான் நான் கையில் பிடிச்சேன் என் ராசாத்துக்கு. இது அப்படி வேற மாதிரி இருக்குல்ல, வேற மாதிரி. ஐயோ ஐயோ உலகநாதா, எப்படியும் உனக்கு இப்போ ஒரு 40-55 வயசு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணுங்க செல்லம். ஒரு பாட்டு பாடிடி. வாவ் செம்மங்க. கார்த்திகா 6, 7 அதெல்லாம் உள்ள ஆக்சஸ் இருக்க, உள்ளே வந்துடு. என்னவா இவன் எதுக்கு மெசேஜை போடுறான்? இவனுக்கு ராத்திரியில் தூக்கம் வரலன்னா நம்ம ஞாபகம் வந்துடும். அப்போ டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பான். லைக் பண்ணிக்கோங்க கண்ணா. ஒரே நிமிஷம் இருங்க, மாஸ்க் ஒருத்தலாக இருக்குது, கழட்டிட்டு போடுறேன். அப்பா இந்த முடி வந்து அதுக்கு தான் நான் ஃப்ரீ ஹேர் விடாமல் நான் இன்னைக்கு ஃபுல்லாகவே சீவிட்டு வந்தேன். அப்புறம் ஸ்லோ சூப்பர் செல்லம். ஜீவா ஹாய் ஜீவா. ஆனந்த் ஹாய் ஆனந்த். ஹலோ டியார். எல்லோரும் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவுக்கு போகலாம். டைம் ஆயிடுச்சு, தூக்கம் வேறு வருது. 2:30 டைமுடா. அப்போ லைவ் முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. சரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இவ்வளோ நேரம்லாம் கண்ணு முடிச்சுட்ருக்க வேண்டாம். ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் தொட்டுக்கோங்க. எல்லோரும் லைவ் முடிக்க போகிறேன். வாங்க நம்ம கோல்டுக்குள்ளே போகலாம். உனக்கு நாங்கள் அம்மா ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப குளிராக இருக்குல்ல. கோல்டு போங்க, என்ஜாய் ஆல். ஒருவேளை அதுவாக இருக்குமோ? அதே தான். லைவில் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு தூக்கமே வராது. செல்லம், உன் தூக்கத்தை கெடுக்கிறது தான் எங்களோட வேலையை. உன்னை தூங்க வைக்கிறதுக்காக நாங்கள் லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
உன்னை தூங்க வைக்கிறதுக்கா நாங்கள் லைவை ஸ்டார்ட் பண்ணி இப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன தருமா, என்னோட லைவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது எல்லாமே என்னோட ரியல் லைஃப்பில் நடந்தது தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சுவாரஸ்யங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இது மட்டும் கிடையாது. ஒரு டைமு அதான் அதான் அவன்தான் என்னோட லவ்வர். நானும் அவனும் அவங்க சித்தி வீட்டுக்கு நாங்கள் போனோம்மா. சொல்லவா சொல்லவா யாருக்கெல்லாம் கேட்கணுன்னு விருப்பம்? லைவ் முடிக்க போகிற அந்த ஸ்டோரி எதுவும் வேணுமா? நிலா நான் தூங்க போகிறேன். ஓகே 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 ஒர்க் இருக்கிற தூங்க போங்க. என்கிட்ட போட்டி போடாத, உன் மனசை நான் திருடுவேன். ஏய் என்கிட்ட நீ சவால் விடாத, என் மனசை திருடுறது அவ்வளோ கஷ்டம் சொல்லிட்டேன். அப்புறம் டார்லிங் நான் மட்டும்தான். யார் நீயா? இங்கே பாருங்கள், அவன் போட்டிருக்க ஜீவாவுடைய கமெண்ட்ஸ் எல்லோரும் படிங்களேன். அதை நான் படிக்கும்போது நானா எப்படி போடுறானுங்க பாடுறா. இன்னொன்று தெரியுமா, இவனுங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா கமெண்ட்ஸை வந்து நான் ஃபுல்லாக படிக்காமல் அப்படியே படிச்சிருவேன், டக்கு டக்குன்னு படிப்பேன்னு நினச்சிட்டு நான் ஃபஸ்ட்டு மனசுக்குள்ள பார்த்த செகண்டு ஃபுல் கமெண்ட்ஸை நான் மனசில் படிச்சிருவேன். அப்புறம் தான் வாய் விட்டே வெளியில் படிப்பேன். இது தெரியாமல் அந்த கூமுட்டை கூப்பை வந்து கமெண்ட்ஸை போட்டிருக்கான். செல்லம் நான் கொஞ்சம் மற்ற லைவ் மாதிரி கிடையாது, கொஞ்சம் எனக்கு மூளை கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஓகேவா? அந்த ஸ்டோரி முடிஞ்சிடுச்சு. இது வேறு ஸ்டோரி. நானும் என்னோட லவ்வரும் முதல்ல அவங்க சித்தி வீட்டுக்கு நாங்கள் போனோம். அப்போது ஒன்று நடந்தது. அவங்க சித்தி எல்லா சமையலையும் முடிச்சுட்டு, டே நீங்கள் 2 பேரும் சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க, எனக்கு ஒர்க்கு இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன்னு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போது நான் ஒரு பாவாடை சட்டை போட்டிருந்தேன். சாண்டல் கலர் பாவாடை, எல்லோ கலரில் சட்டை. அதில் நெக்கு இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ரொம்ப லோ, இது வரைக்கும் கை இருக்கும். சட்டை இது வரைக்கும், பாவாடை நார்மலாக இருக்கும். அதை நான் போட்டுகிட்டே இருக்கும்போது நான் டிவி பார்த்துட்டே இருந்தேன். செவுத்தில் நின்றுக்கிட்டே இருந்தேன். அப்படியே கால் வலிக்குதுன்னு செவுத்தில் இப்படி சாஞ்சிக்கிட்டே இப்படி உட்காந்துட்டேன். அவன் என்ன பண்ணான், என் லவர் என்கிட்ட பேசுகிறதுக்கு பக்கத்தில் செவுத்தில் வந்து இப்படி சாஞ்சிட்டு அவன் எப்போ என்ன பார்த்தாலாம் எனக்கு தெரியாது. ஏய் கண்ணெல்லாம் கூசுது, போது ஷாலை எடுத்து போடுறியா அப்படின்னா. ஐயோ என்கிட்ட ஷால்லாம் இல்லையே, நான் ஷால் போட்டுட்டு வரலையே, பாவாடை சட்டை மட்டும் தானே போட்டு வந்திருக்கேன். அப்புறம் பீரோவை வந்து ஒரு ஷால் எடுத்து கொடுத்தான். அதுக்கப்புறம் அவங்களும் சாப்பாட்டுக்கு வருவாங்கன்னு நாங்களாம் டச்சே பண்ணிக்க கிடையாது. சரி திடீர்னு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப டீசெண்டாக நாங்களும் இருந்தோம். நாங்கள் நார்மலாகவே டீசெண்ட்டு தான். லவ் பண்ண ஒழிஞ்சு நாங்களாம் வந்து கை விரலை கூட தொட கிடையாது. அர்ஜென்ட்டுக்கு வண்டியில் ஏறி உட்காரும்போது மட்டும் ஷோல்டர் தொட்டிருக்கோம், அவ்வளோதான். அந்தளவுக்கு புனிதமான காதலுங்க. ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரியலி ப்ராமிஸாக அது நடந்தது. சொல்லிட்டு போட்டுட்டு நான் போட்டுக்கிட்டேன். அப்படி என்ன பார்த்துருப்பான் இவன் அப்படின்னு நான் அப்படி கீழே குனிஞ்சு பார்த்தேன். அப்படியே தெரிஞ்சுது, எல்லாத்தையும் பார்த்துட்டானோ, சரி ஓகே அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். மதியம் வெயிட் பண்ணி பார்க்குறோம், வரல. என்ன பண்ணுறது? அப்போ குளிச்சுட்டு தானே சாப்பிட்ணும், காலிலேருந்து வேறு குளிக்கல. சரி நீ ஃபஸ்ட்டு குளிக்கிறியா இல்லை நான் ஃபஸ்ட்டு குளிக்கட்டுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ ஃபஸ்ட்டு குளிச்சிரு, அப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டேன். கொஞ்சம் பழைய அதுக்கு முன்னாடி கட்டியிருந்த துணி இருந்ததில்ல, அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு கையோட துவைச்சி போட்டுடுவோம், ஏன் அந்த இடத்துல அவங்களுக்கு சிரமம் அப்படின்ட்டு நான் ஒரு எடுத்து கட்டிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் அன்னக்குண்டாக்குள்ளே போட்டு தண்ணியில் போட்டுட்டேன். அப்போன்னு பார்த்தா அவன் கதவை தட்டினான். அதுக்கு மேற்கொண்டு நான் மெம்பர்ஷிப்பில் சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு. அதுக்கு மேற்பட்டு என்ன நடந்துச்சோ அதை அப்படியே நான் ஒப்பிக்கிறேன் மெம்பர்ஷிப்புக்குள்ள, ஓகே? ஓ இன்னைக்கு சாரி வேற லெவல், கண்ணே பற்றும் போல. ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். ஐயோ சாமி நான் போகிறேன், என்னால் என்ன
தொடரும். ஆமா. அதுக்கு மேல அது தொடரும். மோனி எடிட்டிங் ரொம்ப அதிகம். ஆமா. பஞ்சு, நெருப்பு பக்கத்துல இருந்து எதுவுமே பண்ணாம இருந்தீங்க. ஆமாங்க. நாங்கலாம் ரொம்பவே டீசென்ட்டு. அதே மாதிரி ரொம்ப பயப்படுவோம் வீட்டுக்கெல்லாம். லவ்வுனா லவ்வு அவ்வளோதான். அத தாண்டிலாம் எங்களோட சிந்தனைகள் வேற எங்கேயும் போனது கிடையாது. எங்களோட சிந்தனை ஃபுல்லா என்ன வீட்ல பொய்ய சொல்லி எப்படி மேரேஜ் பண்ணலாம்? எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? என்ன சொன்னா இவங்கலாம் நம்புவாங்க? அப்படின்னு பல பொய்கள நாங்க திரட்டிக்கொண்டு ரெடி பண்ணி கொண்டிருந்தோம். அந்த காலம் அது அப்போ. அந்த ஷார்ட்டுக்கு பேக்ரவுண்டு சாங் ஒண்ணு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். பின்னாடி அலைகள் ஓய்வதில்லை சாங் தான் ஓடும். அது என்ன சாங்கு? அது வேணாம். வேற சாங். கண்ணும் கண்ணும் அன்னடா கண்ணு 2 சந்தன கிண்ணம் கைகள் 2ம் தொட்டுக்க கொல்லும். அப்படிதானே வரும். தானே ஆ தானே நானே தானே நானே தானனனனா தானே நானா நானே நன்னா நானனனனா. ஐயோ! ஐயோ! ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கைஸ். கண்ணு 2ம் சந்தன கிண்ணம். ஏய் விவேக்கு. ஏய் நெஜம் தாண்டா மோகன். நெஜம்தான். 90s கிட்ஸ்டா கையை பிடிச்சா கொழுந்து வரா. ஆ ஆ, அது கிடையாதுடா. 1000 தாமரை மொட்டுக்கள் அது இல்ல. இன்னொன்னு மெலோடியா ஒண்ணு வருமே. ராதா குப்பைக்குள்ளலாம் போய் படுத்துப்பாங்களே. ஒரு குப்பைய வச்சு ட்ரெஸ்ஸா கவர் பண்ணியிருப்பாரு கார்த்திக்கு. அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா குப்பையெல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சிட்டு உள்ள நான் பல கற்பனைகள்லாம் பண்ணியிருக்கேன். எப்படி குப்பை குத்தலையா? முதுகுல குத்தாதா? எப்படி? பார்க்காத சாங்கு செட் ஆகுங்க. பாப்ஸா அதான் எனக்கு தெரியுமே. காதல் ஓவியம் லா 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 லா. அப்படியே கண் ஐ எக்ஸ்பிரஷன் அப்படியே வெக்கத்தில் அப்படியே உறைஞ்சு போய் இப்படியே நிற்க. வாவ்! அந்த மூமெண்ட்டை இப்போ வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. இது நான் இப்போ சொன்னது உண்மையான சம்பவம். பொய்யெல்லாம் கிடையாது. நிஜமா. செல்லம் நீ எங்கே செல்லம் இருக்கே? என்னென்னலாம் பண்ண? கடைசியில் எதுவுமே பண்ணலையே. தூரமாக நின்றே பண்ணிக்கிட்டோமே. கடவுளே கடவுளே. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிர் கலந்த உறவே. சூப்பர் மனோ. இது என்ன சாங் இது? காய்ஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பு ஒருத்தா. மெம்பர்ஷிப்பு சேட்டில் சொல்லுங்கள். எல்லாம் ஒருத்தர் தான். எல்லாம் ஜாயின் பண்ணி காத்துட்ருக்கான். ஓகே லைவை முடிச்சிடலாம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். மீதி கதையை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே டில்லி. ஓகே டில்லி. சேம் மூவியா? அதே மூவிலேவா? ஐயோ செல்லம் நான் தான் நிலா. ஓகேடி செல்லம். அப்புறம் எவ்வளவு கவனமாக அந்த குப்பைகளை போகிற சீனை மட்டும் தெளிவாக பார்த்துருக்கு. ஏய் அவங்க ரொம்ப நேரமாகவே அந்த மூங்கில் காடுக்குள்ளே தாண்டா ஓடுவாங்க. அதுக்குள்ளே ஓடுவாங்க, உருளுவாங்க, குப்பை ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டே வரும். அதெல்லாம் கதையை விட உங்கள் பாட்டு நல்லா இருக்கு. சரிங்க ஓகேங்க. பாப்ஸ் ஒரு ஜீவன் இது தெரியாமல் குரட்டை விட்டு தூங்குறாங்க. இந்த ஜீவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அதிர்ச்சியில் பொங்கிடும். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க காய்ஸ். அப்புறம் மணிவேல். ஹாய் மணிவேல். சரிடா லைவ் முடிச்சுக்கலாம். எல்லாம் தூங்குங்க. நாளைக்கு பார்க்கலாம். எல்லாம் வேலைக்கு போகணும். சிப்பி 922 குடைக்குள் மழை. நம்ம யூடியூபில் மட்டும் வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். எழுந்துருச்சு நிற்க கூட முடியல. சும்மா எழுந்துச்சுட்டு ஒரு ஹைலைட்டுக்கு மட்டும் நம்ம சொல்லிக்கலாம்.
தானே நன்னா தானே நன்னா தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே குட் நைட் குட் நைட் குட் நைட். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். எல்லாரும் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி ரெடியாக இருங்க. நம்ம இப்போ கோல்டு ஆக்சஸ்க்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு நான் லைவ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகேவாடா டார்லிங்? குட் நைட் பாப்ஸு. குட் நைட் சரியக்குட்டி. குட் நைட் மீரா. குட் நைட் மோனி செல்லம். குட் நைட் தலை. குட் நைட் சங்கர். குட் நைட் குட் நைட் குட் நைட். சரிடா, குட் நைட் எல்லாருக்கும்.